ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஆலு பரோட்டா எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த அருமையான ஆலு பரோட்டா பண்ணுறதுக்கு நான் 3 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். இது அளவு 400 கிராமு. 400 கிராம் மாவு எடுத்ததுக்கு நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ இதுக்கு உப்பு, எண்ணெய் எடுத்துருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கை நான் நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். நான் உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன்னு. இப்போ நம்ம இதை மாவில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை மாவில் போட்டு பிசைஞ்சிக்கிறேன். இப்போ நான் இந்த மாவில் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மைதாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நான் இதில் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இதில் தண்ணியை நீங்கள் மொத்தமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம மாவை பிசையணும். நான் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைறேன் பாருங்கள். இந்த பரோட்டா மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா நான் பிசைஞ்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பிசைஞ்சிக்குங்க. இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றி இன்னும் ஒரு வாட்டியும் நான் பிசைஞ்சு கொடுத்துட்றேன். பாருங்கள் மாவும் ரெடியாக இருக்குது. நம்ம பரோட்டா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல நான் கிச்சன் மேலே தான் இப்போ இந்த மாவை திறக்க போகிறேன். பாருங்கள் நான் முதல்ல க்ளீன் பண்ணிட்டேன் கிச்சன் மேடையை நல்லா. இப்போ அதில் நான் கொஞ்சம் மைதா மாவு போட்டு இந்த உருண்டையும் வச்சு நம்ம மாவு திரட்டிக்கலாம். இதை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி திரட்டிக்குங்க. இது உருளைக்கிழங்கு போடுறதுனால ஒன்றும் ஆகாது நமக்கு. இது கிழியவும் கிழியாது. இந்த மாதிரி நல்லா தட்டிக்குங்க. நான் ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுட்டேன். நம்ம தவா சூடாகிட்டு இருக்குது. இப்போ அதில் நம்ம போட்டுக்கலாம். தவா பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் திரட்டின மாவை இதில் போட்டுக்கிறேன். நான் இதே மாதிரி எல்லா மாவையும் திரட்டிக்கிறேன். பாருங்கள் நான் திருப்பியும் கொடுத்துட்டேன் 2ஆவது சைடு இந்த மாவை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குங்க. இன்னொரு சைடு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன்.
பரோட்டா பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இந்த பரோட்டா நான் இப்போ சர்வ் பண்ணிடுறேன். காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நானே எல்லாத்தையும் இதே மாதிரி சுட்டுக்கிட்டேன். இப்போ சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். நான் இது மேலே கொஞ்சம் வெண்ணெய் வச்சுருக்கேன். பரோட்டா பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த பரோட்டா. நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பரோட்டா எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.